அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பாருங்க, நம்ம தோட்டத்தில் தக்காளி பாருங்க, ஒரு முருங்கை மரத்துக்குள்ளே ஒரு செடி, தக்காளி செடி. இங்கே புதினாவில் இருக்குது. இங்கே பாருங்கள், கோவக்காய் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. பார்த்து பெரிய இதாக பறிச்சுக்கிடுவோம். பாவக்காய் இருக்காங்க, உள்ளே எல்லாம் கிடக்குறாங்க. இங்கே பாருங்க, இது மாதிரி இலக்குள்ளே இருக்கிறாங்க. பச்சை பச்சையாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. உள்ளேலாம் இருக்கிறாங்க. பறிச்சுக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ஒரு கட்டை மேலே இருக்கிறதுலேயும் தக்காளி உள்ளே இருக்குது. தூதுவளைக்குள்ளே இந்த பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸில் தக்காளி. நான் தான் தக்காளி செடி வந்தால் அப்படி அப்படியே விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். வந்தால் அதில் காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டுன்னு விட்டுருவேங்க. பறித்து வராமைக்கு அதுவும் தனியாக இருக்குது. இதுவும் வர்றதுகளையும் பிடுங்கி எறிய மாட்டேன். இந்த மாதிரி வச்சுருவேன். எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு காட்டுட்டா. இங்கே பாருங்கள், தக்காளி எல்லாம் பறிக்கட்டும். அந்த முள்ளுக்குள்ளே இருக்கதா வீடியோ கட் பண்ணிட்டுதான் பறிக்கணும். ஆனால் கையெல்லாம் குத்தி விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இந்த புதினாவில் இந்த மருதாணி குச்சி முட்டு கொடுத்தேன். இந்த செடிக்குதே முட்டு கொடுத்தேன். இங்கே பாருங்க, அதையும் துளுத்து வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த முருங்கை செடிக்குள்ள உள்ளதெல்லாம் பறிச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். உள்ளே இருக்குது. பறிச்சுக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, பறிச்சுட்டேன். அப்படியே கோவக்காய் பறிப்போமா. இங்கே பாருங்க, நான் பேக்க வச்சுட்டு கோவக்காய் பறிக்கிறேன். நல்லா பெருசு பெருசாக பறிச்சுக்கிறோம். ஆறு 5 6 பறிச்சிருக்கேன். பிஞ்சு இருக்குங்க 6. இங்கே ஒன்றும் பெருசாக இருக்கிறத மட்டும் பறிப்பேன். உள்ளேயெல்லாம் இருக்காங்கலாம் தேடி பார்க்க. நான் முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பறிச்சிருக்கேன். இந்த இதிலேருந்து வந்து அப்படியே இதில் ஏறி இருக்காங்க. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்காங்க. பாருங்க, காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு வச்சு அன்னைக்கு உள்ளதை போட்டு மண் போட்டு விட்ருவேன். காம்போஸ் ஆகிறதுக்கு பச்சையாகவும் கொடுப்பேன். இந்த மாதிரி காய வச்சு போட்டு கம்போஸ் ஆனதுக்கப்புறம் கொடுப்பேன். ஒரு 25 நாளையிலே ஆயிரும். நான் கொஞ்சம் காய வச்சுதான் கொடுப்பேன். இதை ஒரு வாளி நிறைய கம்போஸ் ஆனது இருக்குது. இங்கே பாருங்க, அந்த இதில் அதில் ஒரு செடி வைக்கலான் இருக்கேன்.